ஹாய்ங்க. இது பேர் தான் வந்து செம்மூத்துன்னு சொல்லலாம். இது ஆக்சுவலாக இங்கிலீஷில் வந்து கிரேட்டர் கூக்கல்னு சொல்லலாம். இது வந்து ஒரு தமிழ்நாட்டு பறவை, இந்தியன் தமிழ்நாட்டு பறவைன்னு கூட சொல்லலாம். இன்னொன்று இது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு குயில் இனம். ஆனால் குயில் மாதிரியே கத்துமானா கத்தாது. குயில் பண்ணுற எந்த ஆக்டிவிட்டீஸுமே இது பண்ணாது. இது வந்து ஒரு கூச்சமான ஒரு பறவைன்னு கூட சொல்லலாம். மறைஞ்சு தான் வாழும். அதிகமாக பறக்காது, ரொம்ப தூரம்லாம் பறக்காது. க்ரௌட் இருக்க இடத்துல இருக்காது. இந்த புதர்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் இந்த பறவையை நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு சென்ட்ரோபஸ்ன்னு சொல்லி ஒரு வகையை சேர்ந்தது. இன்னொன்று இதோட ஃபுட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, தலைவர் வந்து நார்மல் பாம்புலாம் சாப்பிட மாட்டார். தலைவர் வந்து கட்டு விரியன் இந்த மாதிரி பாம்பை மட்டும்தான் கொள்ளுவார், சாப்பிடுவார். எதுக்கு அப்படின்னா, இன்னொன்று இது வந்து அந்த கட்டுவிரியன் பாம்பை கொல்லும்போது கழுத்து இருக்குல்ல, கழுத்தில் தான் கொத்துமாமா. அப்போ தான் ரியாக்ட் பண்ணக்கூடாது. கழுத்தில் கொத்தும் போது அதோட முதுகெலும்பு வந்து செயலிலேருந்து உடனே பாம்பு வந்து இறந்துரும். இது இறந்தோன்னு என்ன பண்ணும் அப்படின்னா, உடனே அது தலைப்பகுதி இருக்குல்ல, அதை வந்து முதல்ல தலையிலேருந்து முழுகுமாமா. அப்போ தான் உடனே இதோட போயிட்டு அந்த பாம்பு ரியாக்ட் பண்ணாத மாதிரி பண்ணுமாமா. அதனால என்ன பண்ணுன்னா, உடனே தலைப்பகுதியில் முழுகுனோன்னே இதை வந்து இவ்வளோ விஷம் இருக்க பாம்பை வந்து ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணிடும். அதுக்கு லினின் ஹார்மோன் சொல்லி ஒன்று வந்து இதோட வயிற்றில் சுரக்குது. இந்த விஷத்தையும் சேர்த்து சுரந்து டைஜஸ்ட் பண்ணிடும். இன்னொன்று வந்து இது மேக்ஸிமம் ரொம்ப ரேரான இது, வெளியில் அதிகமாக வராது. நம்ம ஊரில் வந்து இது வந்து சகுனம்லாம் பார்ப்பாங்களே, இது ஒரு விதமான சவுண்டு போடுறதுனால இதை பார்த்தா வந்து ரொம்ப இதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. இது எப்படி இருக்கும்னா செந்நிறமாக இருக்கும். செங்காகம்னு கூட இதை சொல்லலாம். இது பேர் ஓகேங்களா. இது நேச்சர் வந்து நம்ம தமிழ்நாடு தான். இது கூடுவாஞ்சேரி, அப்புறம் வந்து காஞ்சிபுரம் இந்த சைட்லாம் நிறையா பார்க்கலாம். இன்னொன்றுனா இதோட தோல் வந்து பார்த்திங்க அப்படின்னா காச நோய், நுரையீரல் இதுக்கெல்லாமே நாட்டு மருந்தாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது கிட்டத்தட்ட 300லேருந்து 480 மில்லிமீட்டர் இது வந்து வளரும். இதில் நிறையா வகை இருக்குது. ஆக்சுவலாக தமிழ்நாட்டிலையும் இருக்குது. அந்தமானில் வந்து இது ஆக்சுவலாக பார்க்குறது இப்போ லைட்டாக ஒரு ஒயிட் கலர் கலந்த மாதிரி இருக்கும். ரொம்ப மறைஞ்சு வாழ்கிற பேர்டு இது. இந்த மாதிரி பேர்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது தெரியும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.